பதினெட்டுப்பட்டி கிராமத்தில் பொங்கலாயம்ங்கிற ஒரு பெண் தெய்வம் இருக்குதுங்க. இந்த தெய்வம் தொன்று தொட்டு மூன்று பரம்பரையாக இது நடந்துகிட்டு இருக்குதுங்க. இது ஒரு பெண் தெய்வம். தொழில் சிறக்கவும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் விவசாயம் செழிக்கிறதுக்கும் நோய் நொடி நீங்கிறதுக்கும் எல்லாத்துக்காகவும் இந்த தெய்வத்தை வேண்டிக்கிறாங்க. வேண்டுதல் பலிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த கடாயை எங்களுக்கு வேண்டுதலுக்காக கொடுத்துட்றாங்க. இதை நாங்கள் ஆடி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சீரோடு சிறப்போடு ஆடி 18க்கு முதல் நாள் செய்கிறது வழக்கம். இதை ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு பாரபட்சம் இல்லாமல் ஜாதி பேதம் இல்லாமல் சமமாக எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு சீரோடு சிறப்போடும் ஆண்டுதோறும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம். பொதுமக்கள் இது நல்லா ஒத்துழைப்போடு இது நடந்துகிட்டு இருக்குது. 18பட்டி கிராமத்தில் இருந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு போகிறாங்க. அந்த வேண்டுதல் நல்லா பலிச்சிருது. அதுக்காக மக்கள் தானாகவே முன்வந்து இந்த வேண்டுதலை கிடாயை கொண்டு கொடுத்துட்றாங்க. அதை நாங்கள் நிர்வாகத்தில் சீரோடு சிறப்போடு எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தொன்று தொட்டு இது நடத்திக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் தெய்வம், ஆனால் இது ஆண்கள் மட்டும்தான் தொன்று தொட்டு வழிபட்டுக்கிட்டு வராங்க. எங்களுடைய முன்னோர்கள் அதை செஞ்சுட்டு வந்தாங்க. அதையே நாங்களும் கடைபிடிச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுதாங்க இது நம்மளுடைய கோயிலுடைய ஒரு வரலாறு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட ஒரு 50 கடை சேர்த்து 231 கடை இந்த வருஷம் வந்திருக்குதுங்க. வருஷத்துக்கு வருஷம் கடை கூடிக்கிட்டே வருதுங்க. அதே மாதிரியே அன்னதானத்துக்கு வர மக்களும் கூடிக்கிட்டே வராங்க. இந்த வருஷம் ஒரு 15,000 பேர் வருவாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மூட்டை அரிசி போட்டுருக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் விழாக்கள் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒத்துழைப்பு தர்றாங்க. சீரோடு சிறப்போடும் ஆண்டுதோறும் இந்த பொங்கலாயம்மன் திருவிழாவை நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.